ஹலோ ஹாய் வாங்க இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா, இன்றைக்கும் டைம் ஆயிடுச்சு மண்டே. ஸோ அதனால் வேகமாக எந்திரிச்சு சாப்பாடு வைக்கலான்னு வந்து அரிசியும் பருப்பு எடுத்து ஊற வச்சேன். ஸோ அதோட தான் சரி ஓகே வீடியோ போடலாம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டேன். ஸோ இந்த டம்ளரில் வந்து அரை டம்ளர் அரிசி, அரை டம்ளர் பாசிப்பருப்பு, ஸோ ரெண்டையும் சேர்த்து ஊற வச்சுருக்கேன். கழுவி நல்லா ஊற வச்சுருங்க. எங்கிட்ட வந்து பயிறு ஸ்நாக்ஸு, ஸோ அது வந்து ஊற வச்சுருக்கேன் பிள்ளைக்கு வேக வச்சு கொடுக்குறது. சரி வெந்தய தண்ணி ஊறுது பாதாம். சரி வாங்க இங்கே பாருங்கள், தேவையான காய்கறி எடுத்து வச்சிட்டேன். ஸோ எடுத்து வச்சுட்டு நான் வீட்டில் இருந்தால் பாலை வேறு ஊற்றி பால் காய்ச்சலான் இருந்தேன். ஸோ அதனால் பால் வேறு அதுக்கெலாம் பால்காரண்ணா கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அந்த பாலோட இதை எடுத்து கொஞ்சம் சேர்த்து ஒரு பாலை காய்ச்சி வச்சுட்டு இதை நான் கட் பண்ணி வச்சுக்கிறேன். இங்கே பாருங்கள், பால் நல்லா வற்றிருச்சு. நான் இங்கே வந்து அரிசியும் வந்து ஊற வச்சு தண்ணி ஊற்றி வச்சுக்கிட்டேன். ஸோ இங்கிட்ட வந்து சாம்பார் சாதத்துக்கு தேவையான காய்கறி 3-4 காய்கறி எடுத்துருக்கேன். இது உள்ள சேர்த்துக்கலாம். நான் தக்காளி வந்து அரை தக்காளி தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா நான் மாங்காவும் சேர்க்குறதுனால புளிப்பு ரொம்ப வேண்டாம்னு சொல்கிற மாதிரி அரை தக்காளி தான் சேர்த்துருக்கேன். தக்காளி கொஞ்சமாக 4-5 சின்ன வெங்காயம் இதே சேர்த்து இப்போ இந்த இந்த பாலை இங்கிட்ட இறக்கி வச்சுட்டு இது எடுத்து வச்சுருவோங்க. இதில் லைட்டாக மஞ்சத்தூள், லைட்டாக சாம்பார் தூள் வந்து 1 ஸ்பூன் தான் போடுறேன். நான் வேறு எதுவும் அவ்வளோவா சேர்க்கல. சால்ட்டு தேவையான அளவு, கொஞ்சமாக நெய், அவ்வளோதான். அதை அப்படியே கிண்டி விட்டு விசில் வச்சுருவோங்க. அதில் ஒரு சின்ன கட்டி பெருங்காயம், ஒரு 2 பல் பூண்டு. ஸோ அவ்வளோதான். இங்கே பாருங்கள், நான் தண்ணி அதிகமாக வச்சுருக்கிறேன். ஸோ அதனால் வந்து நான் வந்து இப்போவே விசில் போட்டேன்னா மேலே தண்ணி பிற பொங்கி வரும். அதனால் வந்து ஒரு 2 கொதி வந்ததுக்கப்புறம் விசில் போட்டிங்கன்னா அந்த தண்ணி வந்து உள்ளே வந்து அப்படியே வற்றிடும். வெயிட் பண்ணலாம் வாங்க. இது நல்லா கொதிக்கட்டும். இங்கிட்ட பால் எடுத்து வச்சிட்டேன். நம்ம போய் பாப்பாவை போய் பார்க்கலாம். மேடத்தை எழுப்பி விடலாம். பொன்சிகா குட் மார்னிங். பக்கத்தில் கொடுத்துருக்காங்க. பொன்சி முடியா வாமா. தூக்கத்தில் எழுந்திரிச்சு அப்படியே வந்துடும் பால். சரி வா. பெட்ஷீட்டை விட்டுட்டு வா. அப்பாவோட பெட்ஷீட்டு உனக்கு கொடுத்த பெட்ஷீட் இங்கே கிடக்கு. சரி வா வா எந்திரி, டைம் அது முடியாங்க. அடுத்தவங்க பாத்ரூமுக்கு ஓப்பன் பண்ணி விட்டு ப்ரெஷ் பண்ண விட்டோம்னா அவ்வளோதான். ப்ரெஷ் பண்ணிட்டு வரட்டும். இங்கே பாருங்கள், கொதி வந்துடுச்சு. ஸோ அப்படியே இதில் யூஸ் பண்ணலாம். முடி இங்கே பாருங்கள், நான் பெரியவளை தான் குளிக்க வச்சு கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ இது எங்களுக்கே தெரியாமல் வந்து எதிர்த்து வந்து இங்கே உட்காந்துருக்கா. அப்படி தானே எப்போ எந்திரிச்சு வந்த? எப்போ வந்த? இப்போ தான் வந்தியா? நாங்கள் பார்க்கவே இல்லை. நாங்கள் பாத்ரூம்லேருந்து இப்படி வரோம், இங்கே வந்து சோபாவில் உட்காந்துருக்கா. என்னம்மா? ஓகே, நான் வந்து ஒரு ஆளுக்கு தான் பால் ரெடி பண்ணி வச்சேன். ஸோ கடைசியில் பார்த்தா அவளும் வந்துட்டான். வந்துருச்சு 3 விட்டு இது வந்து பாப்பா வீட்டுக்கு தோசை ஊற்றுறேன். நேற்று வச்ச சிக்கன் குழம்பு கொஞ்சம் இருக்குது. ஸோ அதை வச்சு தோசை வச்சு கொடுத்தா அவள் சாப்பிட்ருவா. ஏன்னா இப்போ நீ வந்து இதை சாப்பாடு வந்து
லஞ்சுக்கும் கெட்டிட்டு அது சூடாக இருக்கும் கொடுத்தா டைம் ஆயிரும். இங்கிட்ட வந்து ஸ்நாக்ஸ் எடுத்து வச்சுட்டேன் அவளுக்கு. க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம். இந்த ஸ்நாக்ஸ் வந்து இப்போ அவ்வளோ சின்ன எங்கள் வீட்டு கடைக்குட்டிக்கு தெரியாமல் நான் வந்து ஒழிச்சு வைக்கணும். இல்லைன்னா அவள் வந்து பாக்ஸோடு தூக்கிட்டு போயிடுவா, எங்கிட்ட பெட்ரூம் முன்னாடி போயிடுவா. இல்லைன்னா அவளுக்கு தனியாக ஒரு ஸ்நாக்ஸ் பாக்ஸில் வச்சு கொடுத்துடணும். தட்டில்னா கொடுத்தா வேறு மேடம் வாங்க மாட்டா. ஸ்நாக்ஸ் பாக்ஸ் இது மாதிரி ஒரு பாக்ஸ் வச்சு கொடுத்தா தான் வாங்குவாள். ஸோ எங்கிட்ட ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், நேற்று அரைச்ச மாவு நைட்டு தோசை ஊற்றிட்டு ஸோ இப்போவும் காலையில் யூஸ் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கிட்டேன். நானாக தோசை மாவு அரைச்சா கூட நல்லா சுட்டுறேங்க. ஏதாவது ஒரு வீடியோ பார்த்து செஞ்சாதாங்க ரொம்ப சொதப்புறேன் மாவில். நீ பாருங்கள், 2 பேத்துக்குமே தோசை ஊற்றி வச்சிட்டேன். 100 பாலும் கொண்டு போய் கொடுத்துட்டேன். ஸோ இது 2 பேருக்கும் உங்களுக்கு ஆளுக்கு ஒரு தோசை எடுத்து கொடுத்துட்டேன் தான். ஏன்னா ஒரு ஆளுக்கு கொடுத்துட்டு ஒரு ஆளுக்கு கொடுக்கலன்னா அவ்வளோதான். இப்படி தான் நான் டைம் ஆச்சுன்னு ஒரு ஆளை கிளப்பிட்டு இருக்கும்போது இன்னொரு ஆளுக்கு வாண்டடாக வந்து என்கிட்ட வந்து எல்லா வேலையும் கேட்கும். எல்லா வேலையும் அதுக்கு பண்ணி தான் ஆகணும், வேறு வழியில். இல்லைன்னா அவ்வளோதான் நசன்னு அழுதுகிட்டே இருப்பாள் காலையிலேருந்து. இங்கிட்டு பாருங்கள், இது ஆயிடுச்சு நல்லா. அப்படி இருக்குதா? இப்போ வந்து நம்ம வந்து தாளித்து ஊற்றி கிண்டுனோன்னா கரெக்டாக வந்துடும். தாளித்து ஊற்றுறதுக்கு அடுப்பில் ஒரு கடாயை வச்சு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து பாருங்கள், நான் நல்லா கிண்டி விட்டு இப்படி வச்சுருக்கேன். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து மாங்காய் போடணும். நான் ஃபஸ்ட்டு மாங்காய் போட மறந்துட்டேன். ஸோ மாங்காய் எடுத்து போட்டு நீங்கள் கொஞ்சம் தண்ணியாக இருக்கும்போது கிண்ட அது நல்லா வந்து மாங்காயும் வெந்து வேகாமல் இருக்குமா, அது நல்லாயிருக்கும் அந்த சூட்டில் வேகிறது. இங்கிட்டு வந்து அடுப்பு வச்சு கடாயை வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிட்டேன். கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக லைட்டாக ஜீரகம், சும்மா ஒரு 2-3 வெங்காயத்தை நறுக்கி வச்சுருங்க. அது 2-3 கருவேப்பிலை, அவ்வளோதான். இங்கே பாருங்கள் எவ்வளோ தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னு நம்ம கிண்ட கட்டி ஆயிரும். ஏன்னா குக்கரில் எந்த பொருள் வச்சாலும் நல்லா டைட் ஆயிரும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். நான் இறக்கி வச்சு வெண்பொங்கலுக்கு அப்படி தான் நல்லா தண்ணியாக வச்சு கீழே இறக்கி வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கேன், கரெக்டாக வந்துடும். காலிப்பொடிக்கே வச்சு ஆஃப் பண்ணிவிட்டு அதை எடுத்து ஊற்றிக்கிறோம் தான். பாருங்கள், இனி நல்லா டைட் ஆகட்டும், சூடு ஆறட்டும். அப்புறம் வந்து லஞ்சு பேக்கில் கட்டலாம் சொல்லிட்டு ஸோ எடுத்து வச்சிட்டேன். ஆறட்டும். அதுக்கெலாம் அவளுக்கு தோசை கொடுத்துருக்கேன். அந்த தோசையை சாப்பிட வச்சுட்டு ட்ரெஸ்ஸு போட்டு ஆளை மேக்கப் போட்டு உட்கார வச்சுட்டு அப்புறம் வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். ஃபைனலாக இவ்வளோ வந்து மேக்கப் போட்டு கிளப்பியாச்சு. மேலே ஏறி வந்துக்குமா. அடுத்தது இங்கே பாருங்கள், சாம்பார் சாதமும் நல்லா டைட் ஆகிடுச்சு நான் சொன்ன மாதிரி. அவ்வளோதான். இது வந்து லஞ்சு பாக்ஸ் வந்து எடுத்துக்கிட்டோம்னா இது நான் எடுத்து வச்சுக்கிறேன். ஃபைனலாக எடுத்து வச்சாச்சு சாப்பாடு. இங்கே வந்து உருளைக்கிழங்கு சிப்ஸு அதையும் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு ஸ்பூனு வாட்டர் பாட்டில் தண்ணி. ஸோ இந்த சாப்பாடு நான் பாப்பாக்கும் சொல்லி தான் அவங்கள்ட்டே அளவு காட்டினேன். ஸோ இவ்வளோ மிஞ்சிருச்சு. நீ எங்களுக்கு டிஃபன் எங்கே ஊற்ற, இதே தான் நானும் என் வீட்டில் ஆளும் சாப்பிட்டுக்குறோம். ஃபைனலாக லஞ்ச் பேக் ரெடி பண்ணியாச்சு. ஸோ அவ்வளோதான், ஸ்கூலுக்கு பேக்கோட கொண்டு வச்சுருவேன் தான். சரி ஓகே பாப்பா, அப்பலாமா அதனை வீட்டில் வச்சுட்டு போங்க. எந்திரிம்மா, டைம் ஆகுது, 9 o'clock ஆச்சு. ஓகே பாய் சொல்லிடுங்க. ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படி சொல்லல, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். ஓகே, வீடியோ முடிச்சுக்கிறோம் நாங்கள்.